அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து நடக்கும்போது என்னாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 21 24 முடிய. உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வே மானிடன் வாழ்நாளை வளரச் செய்கிறது. உன் உள்ளத்திற்கு உவகையூட்டும் உன்னையே தேற்றிக்கொள். வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு. வருத்தம் பலரை அழிக்கிறது, அதனால் எவ்வகை பலனும் இல்லை. பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும். 25 மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவு பொருள்களை சுவைத்து இன்புறுகிறது. மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருள்களை சுவைத்து இன்புறுகிறது. அப்போ நம்ம தேவையற்றதை நாம் எண்ணி துன்புறாமல் இருப்பதற்காக இந்த இறை வார்த்தை தருகிறது. ஏனென்றால் நாம் பாட்டுக்கு திட்டம் போடுவோம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு திட்டம் போடுவோம், ஆனால் வருமானம் இருக்காது. அப்போ வருமானம் இல்லாமல் நாம் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய நமக்கு வருத்தம் தான் வரும். அதனால் ஏன்னா இப்போ கடன் வாங்கினாலே வட்டி, சீட்டு இப்படி எல்லாம் இதில் தான் நம்ம மூழ்கி போகிறோம் இல்லையா? அந்த நேரம் நமக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த நேரம் நமக்கு உவகையாக இருக்கிறது. ஆனால் கொடுக்கும்போது எப்படி இருக்கிறது? நம்மிடம் இல்லை. கொடுப்பவர்கள் தான் நாம், ஆனால் நம்மிடம் இல்லை. அப்படிங்கும்போது பிரச்சனை வருதா இல்லையா? அதைத்தான் இறை வார்த்தையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உள்ள மகிழ்ச்சியை மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வை மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது. ஆனால் பாருங்க, நாம் நம் திட்டங்கள் போட்டு உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்திற்கு உட்படுத்தாதே. நாம் திட்டங்கள் போட்டு நம்மையே துன்பத்துக்கு உட்படுத்தினா நாம் வாழ முடியாது. உள்ள மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காதுல்ல. அப்போ உன் உள்ளத்திற்கு உவகையூட்டும் உன்னையே தேற்றிக்கொள். இன்றைக்கி இது செய்யணும், ஆனால் என்கிட்ட இல்லை, பரவாயில்ல, கடவுள் இருக்கார், என்னைக்கு எனக்கு செய்ய அதை வரமளிக்கிறாரோ ஏன்னா நம்ம உழைப்பின் பயன் வேணும். நாம் எப்பவும் உழைப்புன்னு ஓடலை, இறைவனையும் தேடுறோம், தேவையானதை உழைப்பதற்கும் செல்கிறோம். நமக்கு நாம் எது போட்டாலும் நம்மிடம் நிறைவாக இல்லை இல்லையா? இன்று என்ன தேவை என்பது கூட நமக்கு அறிய முடியாதவாறு இருக்கிறது. இன்று இவ்வளவு தேவை, இந்த பணம் வேணும், இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அதற்கு உழைப்பின் பயன் இல்லை. இப்படித்தானே நம்மளை வருத்துகிறோம். ஆனாலும் கிடைப்பதை கொண்டு நிறைவாக வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அதான் உன் உள்ளத்திற்கு உவகையூட்டு உன்னையே தேற்றிக்கொள். வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு. வருத்தம் பலரை அழிக்கிறது, அதனால் எவ்வகை பலனும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த வருத்தமே நமக்கு நோயாக தந்து நம்மளை முதுமையாக காட்டுகிறது இல்லையா? அதுதான். அப்போ மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது அனைத்துமே எல்லாமே நிறைவாக நடக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நமக்கு தெளிவு காட்டுகிறது இறை வார்த்தை. அப்போ நாம் இறை வார்த்தையின்படி வாழ்கிறோமா? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, அப்பா, படிக்கின்ற பிள்ளைகள், பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகள் அனைவரையும் உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நல்ல முறையில் படித்து ஞாபக சக்தியோடு ஞானத்தோடு கேட்கின்ற கேள்விகளுக்கு நிறைவாக ஒரு பதிலொடுக்கவும், பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாகவும் இரையச்சம் உள்ள பிள்ளைகளாகவும் வாழும்படி ஆசீர்வதியும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதவாறு அவர்களை பாதுகாத்தள்ளும். ஆண்டவரே, என் நிலையிலும் தாய் தந்தையரை மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளரும்படி தேவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அனைவரையும் உம்மை தேடுகின்ற அனைவரையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. நீரே அவர்களை ஆசீர்வதித்து தேற்றி திடப்படுத்தி தாங்கி தப்பிவித்து ஏந்தி உடைய கருத்துக்கள் வைத்துக்கொள்கிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.